அப்பா எப்போவுமே எங்கள் அம்மாட்ட சொல்கிற விஷயம், அவனுக்கு அது விருப்பம்னா அதை பண்ண விட்டுருவோம். நேர்மையாக தானே சம்பாதிக்கிறான், அவன் ஒன்றும் யாரையும் ஏமாத்தலையே அப்படிம்பார். இந்த வருஷம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி எங்கள் அப்பாவுடைய 100வது ஆண்டு விழா. அதை வந்து அதுக்குள்ளே நான் ஒரு இன்னொரு பெட்டர் பொசிஷனுக்கு வந்து இதை மிகப்பெரிய அளவில் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி என்னோடய லைஃபோடைய பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு பைசா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். நான் அப்படி தான் ஒருத்தனுக்கு 1,00,000 பணத்தை கொடுத்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. எப்போ கேட்டாலும் தூங்குறார் நான் அவரோட ஒய்ஃபு. எழுப்பி பாருங்கள் கோமாவாக இருக்க போகுது அப்படின்னு. விபூதி இல்லாத வெளில போகக்கூடாது. நாம் விபூதி இட்டுக்கிறோம், அதுக்காக பார்க்குறவங்க தலையில் நம்ம விபூதி இட வேண்டிய அவசியம் கிடையாது. வெல்டன் மை சன் அப்படிலாம் சொல்ல மாட்டேறாங்கப்பா, அதெல்லாம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா அண்ணா ஏதாவது திட்டினாலா அப்படி தான் கேட்கணும். தன் மகன் எந்த இடத்துலையும் ஒரு பாதையை மாறி போயிடக்கூடாதுங்கிறதுல எங்கள் அப்பா ரொம்ப தெளிவாக இருந்தார். இறந்த பிறகு அப்பாவுடைய டைரியை பார்க்குறோம். தந்தையாக, சகோதரனாக, கணவனாக முழு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனவர் எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி, ஒருவேளை நான் இறந்துட்டா இதை நீங்கள் இதை பேப்பரில் கொடுக்கும்போது இதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ரோஜா படத்தில் வெள்ளை பணியாரம் கேட்டார், அவரா அப்படிம்பார். இது ஒரு நேச்சுரல் ஆக்டிங். இன்னி வரைக்கும் என் ட்ராமா ட்ரூப்பில் படிக்கிற பசங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன். அது படிப்பு முக்கியம், அதுக்கு பிறகு இதை பண்ணலாம். இதையே தொழிலாக நினச்சிட்டு வந்துட்டு என்ன கிடைக்கும் ட்ராமாவில்? ஒன்றும் கிடைக்கும். அஸ்வின் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், படம் இருக்கோ இல்லையோ, படம் இருந்தால் ஷூட்டிங் போ, படம் இல்லைன்னா சினிமா பார்க்க போ. டொனேட்டிவ் ரைஸ். அதாவது நான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கேன். அப்பா இல்லை, ஆனால் அப்பா கண்கள் தமிழ்நாட்டில் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்பா வந்து இன்ஃபேக்ட் 1924 பிறந்தார். இந்த வருஷம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி எங்கள் அப்பாவுடைய 100வது ஆண்டு விழா. அதை வந்து அதுக்குள்ளே நான் ஒரு இன்னொரு பெட்டர் பொசிஷனுக்கு வந்து இதை மிகப்பெரிய அளவில் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்பா எப்போவுமே எங்கள் அம்மாட்ட சொல்கிற விஷயம், அவனுக்கு அது விருப்பம்னா அதை பண்ண விட்டுருவோம். நேர்மையாக தானே சம்பாதிக்கிறான், அவன் ஒன்றும் யாரையும் ஏமாத்தலையே அப்படிம்பார். அதுதான் இன்றைக்கி என்னோடய லைஃபோடைய பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு பைசா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். கடனோடு வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஃபோனில் நம்பர்லாம் பார்க்க மாட்டேன், பெல் அடிச்சே எடுத்துருவேன். நம்பரை பார்க்குறது வேண்டாமா, குளிக்கிறார் சொல்லு. நான் அப்படி தான் ஒருத்தனுக்கு 1,00,000 பணத்தை கொடுத்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. எப்போ கேட்டாலும் தூங்குறார் நான் அவரோட ஒய்ஃபு. எழுப்பி பாருங்கள் கோமாவாக இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நேரம் எப்படி தூங்க முடியும் ஒருத்தர்? அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை. எங்கள் அப்பா அப்படியே வெறியாக இருக்க மாட்டார். ஆனால் காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டு சாமி உள்ள வந்து ஒரு விபூதிட்டு ஒரு ப்ரேயர் சொல்லிட்டு போகணும். காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிடணும். அப்புறம் குளிச்சுட்டு ஒரு பூஜை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வெளியில் போகணும். சாயங்காலம் வந்தால் கை காலெலாம் அலம்பிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் சாமி உள்ளே போயிட்டு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னே இதை நான் ரெகுலராக அப்போ காப்பாட்ட கற்றுக்கிட்டேன். விபூதி இல்லாத வெளில போகக்கூடாது. அதுவும் நமக்கு ஒன்று, நாம் விபூதி இட்டுக்கிறோம், அதுக்காக பார்க்குறவங்க தலையில் நம்ம விபூதி விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் நாடக பிரியால வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 24 ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதுவும் 7,000 ஷோஸ்க்கு மேலே பண்ணி உலகம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு போயிருக்கிறீங்க. அண்ட் அது போக நீங்கள் வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. குறிப்பாக வந்துட்டு உங்களுடைய காமெடி சென்ஸ் வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கின நிறைய அவார்ட்ஸில் எந்த டைம் வந்துட்டு அப்பா உங்களை ரொம்ப அதிகமாக வந்துட்டு பாராட்டினாரு, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருந்தது? அது அப்பாவுடைய ஸ்மைலில் தான் கண்டுபிடிக்க முடியும். வெல்டன் மை சன் அப்படிலாம் சொல்ல மாட்டேறாங்கப்பா, அதெல்லாம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா அண்ணா ஏதாவது திட்டினாலா அப்படி தான் கேட்கணும். ஒரு தடவை எங்கள் அப்பா ஏதோ சொல்லி திட்டாரு. என் ஒய்ஃப் கேட்டா, என்ன உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே ஆகுது, இப்போ திட்டுறாரு என்ன? இல்லை, என்னோட எங்கள் அப்பாவுக்கு வயசு ஜாஸ்தியாகுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என் ஒய்ஃப் கிட்ட. அதாவது தன் மகன் எந்த இடத்துலையும் ஒரு பாதையை மாறி போயிடக்கூடாதுங்கிறதுல எங்கள் அப்பா ரொம்ப தெளிவாக இருந்தார். அந்த 3000th ஷோவில் ஸ்டேஜில் சொன்னார், எஸ்வி சேகர் அப்பா எஸ்வி வெங்கட்ராமங்கிறது எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை வேறு என்ன பாராட்டணும் சொல்லுங்கள்? ஒவ்வொருத்தரையும் இப்போ நம்ம பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இது போகிறோம் எனக்கு. அதே போல் அப்பா இறந்த பிறகு அப்பாவுடைய டைரியை பார்க்குறோம். அதில் அப்பா எழுதி வச்சிருக்கார், ஒரு தந்தையாக, சகோதரனாக, கணவனாக, ஒரு தாத்தாவாக, சோஷியலில் எல்லாருக்கும் பிடித்த ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு நபராக முழு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனவர் எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி, ஒருவேளை நான் இறந்துட்டா இதை நீங்கள் இதை பேப்பரில் கொடுக்கும்போது இதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு.
அதாவது குறை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனார் அப்பா. அது நம்ம சொல்லணும். அப்பா கடன் கொடுத்து திரும்பி வராதவங்க தான் ஜாஸ்தி. அவங்க அப்பா சில சமயம் வாங்க முதலாளி என்ன எப்படி இருக்க அப்படிம்பார். என்ன அப்பா முதலாளியான்னு கேட்பேன் எங்கள் அம்மாவை. இல்லை இல்லை யாரோ காசு கேட்க வந்திருக்காங்க, அவங்கள தான் அப்பா அப்படி கூப்பிட்றாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்கள் இது இந்த ப்ரோக்ராம் இருக்கே காட் ஃபாதரே ஒரு காடு தான். இதில் காட் ஃபாதர் அப்படின்னு வச்சுருக்கிறது ரொம்ப பொருத்தமான தலைப்பு. நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணிங்கன்னா 5 வாரம் 6 வாரத்துக்கு உண்டான விஷயங்கள் கூட இருக்குது எனக்கு. ஆனால் அத்தனையும் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ரீ வெங்கட்ராமன் அப்படின்னா ரோஜா படத்தில் வெள்ளை பணியாரம் கேட்டார் அவரா அப்படிம்பார். ஒரு நேச்சுரல் ஆக்டிங். அது மாதிரி ரொம்ப படம் பண்ணல, ஒரே படம் பண்ண 100 படம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி ரோஜா படத்தை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஆரம்பித்து அதில் அப்பா தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். சித்திர தர்ஷன் ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பித்து இருந்தார். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்க அலோவ் பண்ணார். அது மாதிரி ஒரு தந்தை ஒரு மகனை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுங்கிறது நான் எங்கள் அப்பாட்ட கற்றுட்டு அதை என் பையன் நான் சினிமா நடிக்க போகிறேன். ஓகேடா நடிடா. 10th சொன்னான், நீ தான் இப்போ தான் காலேஜுக்கு போகிற மாதிரி நடிக்கிற, எக்ஸாம் எழுதுகிற மாதிரிலாம் நடிக்கிற, நீ முதல்ல ஒரு டிகிரி வாங்கிடு அப்படின்னா. டிகிரி வாங்கிட்டு அந்த கையில் காமிக்கும் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டு குமரவேல்னு ஒருத்தர் என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன். டெய் இவர் எடுக்கிறார் படம் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஆரம்பிச்சு. ஆனால் அது வரைக்கும் படிப்பு தான் முக்கியம். அதனால தான் இன்னி வரைக்கும் என் ட்ராமா ட்ரூப்பில் படிக்கிற பசங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன். அது படிப்பு முக்கியம், ஒரு தொழில் முக்கியம். அதுக்கு பிறகு இதை பண்ணலாம். இதையே தொழிலாக நினச்சிட்டு வந்துட்டு என்ன கிடைக்கும் ட்ராமாவில்? ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டவர் எங்கள் அப்பா. அது மாதிரி தான் வாழ்ந்தார். திரும்பின பக்கம்லாம் அப்பா படம் இருக்கும். அப்பா படம் இருக்குன்னா அப்பா படம் எங்கள் அப்பா படம் தானே இருக்குது, அதில் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா. அது மாதிரி இது ஒரு இந்த நிகழ்ச்சியில் ஒரு என் தந்தையை பற்றி பேசுறதுங்கிறது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு பிறகு கூட இது இந்த நெட்டில் இருக்கும். என்னைக்காவது எஸ்வி சேகர்னு போட்டாலும் இருக்கும், எஸ்வி வெங்கட்ராமன் போட்டாலும் இருக்கும். என்ன சில பேர் எஸ்வி அப்படின்பா, டேய் நான் தாண்டா எஸ்வி, அவன் எஸ்விஎஸ் அப்படின்பா இருப்பா. அந்த 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 ஐடென்டிட்டி என்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்காத ஒரு இது, அதெல்லாம் தான் என்கிட்ட வந்திருக்கு. இது ஜீன். நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர் அரசியலுக்கு வரக்கூடாது, குடும்ப அரசியலுங்கிறாங்க. அந்த ஜீன் தானே இருக்கும். டாக்டர் பையன் டாக்டராகலாம், வக்கீல் பையன் வக்கீலாகலாம், அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? இது என்னது இது? அதுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த இடத்துக்கு வர போகிறாங்க, அவ்வளோதான். பொது வாழ்க்கையில் அந்த அப்பாங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு. என் பையன் ஆக்ட் பண்ணுறான், 3 படம் பண்ணியிருக்கான். இப்போ 4th படம் இப்போ கொஞ்சம் கேப்பு, இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துடப்போகுது. அந்த பொறுமை இருக்கணும். படம் இல்லையா உடனே தண்ணி அடிக்கிறது அப்படியே இதுவாக இருந்ததுன்னா அப்போ மூஞ்சி இன்னும் வீங்கி போடும். பையன்கிட்ட அஸ்வின் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், படம் இருக்கோ இல்லையோ, படம் இருந்தால் ஷூட்டிங் போ, படம் இல்லைன்னா சினிமா பார்க்க போ. யூ ஷுட் பி இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்கும். எனக்கு அப்படி இல்லை, விட்டா ட்ராமாவுக்கு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா டெலிவிஷனில் முதல் ப்ரொடக்ஷன் வண்ணக்கோலங்கள். எங்கள் அப்பா தான் ப்ரொடியூசர். இன்னி வரைக்கும் வண்ணக்கோலங்கள் டிஆர்பி யாருமே பிரேக் பண்ணல இந்தியாவில். 10 times ரீடெலிகாஸ்ட் 11 times, அதுக்கப்புறம் ஒரு தடவை எக்ஸ்ட்ரா 11 times ரீடெலிகாஸ்ட் ஆன ஒரு சீரியல். இது யாருமே இனிமேல் பிரேக் பண்ண முடியாது. இனிமேல் 7000 ட்ராமாவை தாண்டி யாரும் போடவும் முடியாது. ஏன்னா நான் 29 நாளில் 32 ஷோ போட்டிருக்கேன், 90 நாளில் 110 ஷோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு ட்ராமா எடுத்தால் வருஷத்துக்கே 2 ஷோ 3 ஷோக்கு மேலே போட முடியாத சூழ்நிலையில் நான் இன்றைக்கும் மாதத்துக்கு 2 ஷோ இல்லை 3 ஷோ போடுவேன். அவ்வளோதான். அது ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் என் தந்தை. அதனால தான் எங்கள் அப்பா ஃபோட்டோ ஸ்டேஜில் போனாலும் ஸ்டேஜில் இருக்கும். இதான் மாதா பிதா தாய் தான் இவர் தான் தந்தைன்னு அடையாளம் காட்டுகிறார். ஆனால் அந்த தந்தை குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து வழிகாட்டுறதுங்கிறது சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியம் எனக்கு எங்கள் அப்பா எம்ஜேஎஃப் லயன் எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னா தான் பிடிக்கும். அந்த எம்ஜேஎஃப் லயன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ப்ரைடாக இருக்கும். அதனால தான் அந்த பேட்ஜ் இது பாருங்க, அந்த பேட்ஜு அவர் சட்டையிலேயே போட்டு வச்சுருக்கு. அதே மாதிரி கண் தானம் பண்ணதுனால தான் போட்டிருக்கு, மை விஷன் இஸ் ஸ்டில் அலைவ். அதான் போட்டு டொனேட்டிவ் ரைஸ். அதாவது நான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கேன். அப்பா இல்லை, ஆனால் அப்பா கண்கள் தமிழ்நாட்டில் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கு. அதை நாம் செய்யணும்.